பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரிய கடவுளுக்கு ஸ்தோத்திரமும் புகழும் உண்டாவதாக. ஜெபம் பண்ண கடவோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, ஆற்றல் உள்ள தூய ஆவியானவரை திருச்சபைக்கும் உமது சீஷர்களுக்கும் பொழிந்தருளின உமது திட்டத்தை, உமது ஆசீர்வாதத்தை நினைவு கூறும்படியாக பெந்தே கோஸ்தே திருநாளில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆதி திருச்சபை குடும்பத்தினர் மத்தியில் கர்த்தர் பலத்தோடு ஆற்றல் படுத்துகின்ற ஆவியை அனைவருக்கும் சமமாக கூடி வந்த மக்கள் மீது நீர் அருள் நீர். காத்திருங்கள், உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னதை நிறைவேற்றுகின்ற இந்த நாளை நினைவு கூறும்படியாக வந்திருக்கிற எங்கள் மத்தியில் பிரசன்னராயிரும். காணொளி காட்சி மூலமாக இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற திருச்சபை குடும்பத்தினர் மத்தியில் உமது தூய ஆவியின் பிரசன்னம் எங்களை பலப்படுத்துகின்ற ஆண்டவருடைய ஆற்றல் தொடர்ந்து ஊற்றப்படும்படியாக நிறைவேற்றும்படியாக வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பெந்தை கோஸ்தே திருநாள் ஞாயிற்றுக்கிழமையின் வழிபாட்டுக்கு ஆரம்பமாக கிறிஸ்தபை பாமாலைகளில் 367 பாமாலை பாடுவோம். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பியும். ஆசைகா தந்தாசர் மீதில் ஆசீர்வாதம் ஊற்றிடும். அருள்மாறி எங்கள் பேரில் நாம் நின்ற வண்ணமாகவே ஆராதனை முறைமை ஒன்றை பின்பற்றுவோம். காலை ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள்.
கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காட்படியிட கடவோம். வாருங்கள். தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமேன். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைத்திருப்பான்? சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுலாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்வேன் என்பேன். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியின் முன் வாருங்கள். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியினில் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திருவசனத்தை கேட்கவும், நம்முடைய உடல் ஆவிக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னுடனே கூட சேர்ந்து பாவ அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். பொதுவான பாவறிக்கையை அனைவரும் இணைந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழியில் அழைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமல்ல குற்றவாளியாகி அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களுக்கு மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்திருளோம். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுள மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படை குறித்து கடவுள் சொல்கிற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதிலே நமது ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பை பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டுள்ளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தை நமது திருச்சபை குடும்பத்தினர் யாவரோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜயாபர பிதாவே, அபாத்திர நமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடு முக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டத்திற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத ஒன்றுக்காகவும் கிருபை நேரங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி இருந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை முதுவலித்து கொப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லா முக்கும் பாவம் பரிசுத்தமும் நீதியுள்ளாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே புரசாப்படுத்தவும் தேவரே செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். பெந்தே கோஸ்தே திருநாளுக்கான சுருக்க ஜெபம். எல்லா ஆற்றல் பொருந்தின கடவுளே, படைப்பு அனைத்திற்கும் புதுவாழ்வு தந்து உயிரூற்றுபவரே, அக்னிமயமான நாவுகளால் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தவரே, உமது அடியவர்களை ஊக்குவித்து அனைத்து படைப்புகளும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் அன்பில் ஒப்புரவாகவும் பரிசுத்த ஆவியானவரால் புதிய சிருஷ்டியாக மாறவும் கிருபை அருளும். உம்மோடும் பரிசுத்த ஆவியரோடும் ஒரே கடவுளாய் இப்பொழுதும் என்றென்றைக்கும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தலை முன்னிட்டு வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பகுதி எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 30 முடிய. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களையெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேதபதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம் வரை. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரான் ஆகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள்
கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பேர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செருகிப்போவல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவவசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரே உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடினான். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் வெர்க்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெள்ளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் நீண்ட வண்ணமாகவே சுவிசேஷ பகுதியை படி கேட்போம். நற்செய்தி பகுதி. இன்றைய தினம் வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் திருமொழிகள் 19 முதல் 23 முடிய. யோவான் 20வது அதிகாரம் திருமொழிகள் 19 முதல் 23 முடிய திருமொழிகளை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போம்.
வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவினுடைய திருப்பெயர் மாத்திரம் மாட்சிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். ஆராதனை முறைமைகள் 9ஆம் பக்கம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தியின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தள்ளினார். பரமளத்துக்கேறி சர்வவல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலதுபாற்றில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாக 276ஆம் பாமாலையை பாடுவோம். சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. சுத்த ஆவி என்னில் தங்கும், நானும் சுத்தனாகவே. பாவ அழுக்கெல்லாம் நீக்கும் ஓம் ஆலயமாகவே. ஏனாலே
ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரரான எல்லாம் வல்ல எங்கள் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய மக்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே திருநாள் என்கின்ற இந்த நாளை நாங்கள் நினைவு கூறவும், பெந்தேகோஸ்தே திருநாளில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை மீண்டுமாக நாங்கள் எங்களுக்கு சொந்தமாய் கொள்ளவும், இந்த அருளுரை எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வேண்டுகிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை குடும்பத்தினரே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த நாளில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் 50 தினங்களுக்கு பின்பாக ஆவியானவரை உறுதி செய்து நான் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு அருளப்படுவார் என்று சொல்லி, அது 50வது தினத்தில் உயிர்த்தெழுந்த பின்பாக நிகழ்ந்த ஒரு வரலாற்று நிகழ்ச்சியாக திருச்சபை கடந்து வந்திருக்கிறது. பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருநாள் அசென்ஷன் டே என்று சொல்லக்கூடிய அந்த திருநாள், அது 40 அல்லது 42 தினங்களில் உயிர்த்தெழுந்த பின்பாக நிறைவேறின பின்பு 50வது நாளில் ஏறக்குறைய 10 அல்லது 8 தினங்களுக்கு பின்பாக அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பெந்தேகோஸ்தே திருநாள் நிறைவேறினது என்று சொல்லி நாம் அறிகிறோம். அது எருசலேமிலே நிகழ்ந்தது. அது ஒரு பண்டிகை காலமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிகிறோம். இதுக்கு முன்பதாக ஆண்டவர் பெத்தானியா வரையிலும் சீஷர்களை அழைத்து அங்கே அவர்களை ஆசீர்வதித்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கின்ற செய்தியை லூக்கா 49 மற்றுமாக 24, 49, 24, 50, 51 வாக்கியங்களிலே நாம் படி கேட்கின்றோம். அதே நிகழ்வை மார்க்கு சற்று வித்தியாசமாக நமக்கு கொடுக்கின்றார். மார்க்கு 16, 19 கர்த்தர் சீசருடனே பேசின பின்பாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்திலே அவர் வீட்டில் உட்கார்ந்தார் என்ற ஒரு குறிப்பையும் சொல்லுகிறார். எனவே பெந்தேகாஸ்துக்கு முன்னால் நடைபெறுகின்ற ஒரு காட்சியை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் பரத்துக்கு உயிர்த்தெழுந்தார், பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பிதாவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார், அவருடைய சீஷர்களை ஆசீர்வதித்து எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படி அவர் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அசென்ஷன், ஹி வாஸ் அசெண்டட் டு ஹெவன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்த பின்பு அவர் வாக்கு செய்யப்பட்ட அந்த தூய ஆவியானவரை பெறக்கூடிய நாள் தான் பெந்தேகோஸ்தே என்ற திருநாள். பென்டிகாஸ்ட் என்று சொன்னால் 50 என்று பொருள். பென்டாடோக் என்கின்ற வார்த்தை எபிரேய பதத்தில் வரக்கூடிய வார்த்தை. இந்த பென்டிகாஸ்ட் என்ற அந்த வார்த்தை 50வது தினத்திலே ஏற்பட்ட ஒன்று. காத்திருந்த மக்கள் மத்தியில் தூய ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார். இதற்கு ஆதாரமாக எதற்காக தூய ஆவியானவர் அருளப்பட்டார் என்ற கேள்விக்கு அழகாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு முழுமையாக இருக்கக்கூடிய த கீ வேர்டு, த தீம் வேர்டு ஆஃப் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் 1:8 நான் படிக்கின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகின்ற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாக தூய ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார், பொழிந்தள்ளினார். பரிசுத்த ஆவியானவர் வருகின்ற பொழுது பலன் பெற்று சாட்சியாய் நிலைநிறுத்தப்பட்ட சீஷர்கள் ஆதி திருச்சபை மக்கள் என்பதை நாம் அறிகிறோம். எனவே இதை அப்படியே வைத்துவிட்டு நான் வாசிக்க கேட்ட முதல் திருமறை பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை சற்று திருப்புவோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் 3 முக்கிய பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். 24 முதல் 28 ஆகிய வாக்கியங்களில் இவ்விதமாக நாம் படி கேட்கின்றோம். எசேக்கியேல் 36, 24 முதல் 25
நான் உங்களை கூட்டிச் சேர்ப்பேன். புற மக்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து உங்களை கூட்டிச் சேர்ப்பேன். எனக்கு சொந்த ஜனமாக உங்களை நான் ஜலத்தினாலே தெளித்து பிரித்து கொள்வேன். நரகலான எந்த வழிபாடு விக்கிரகங்களாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே நீங்கள் சுத்தமாகி என்னிடத்திலே வருவீர்கள் என்று ஒரு காட்சியை அங்கே சொல்லுகின்றார். ஐ வில் கலெக்ட் யூ as my own possession என்று சொல்லி பார்க்கின்றோம். எனக்கு சொந்த மக்களாய் ஜலத்தை தெளிப்பேன். இரண்டாவது பகுதியாக 26 ஆகிய வசனத்தில் 36, 26 எசேக்கியேலில் உங்களுக்கு நவமான இருதயத்தை நான் கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிடுவேன், உங்கள் கல்லான இருதயத்திலே எடுத்து போட்டு உங்கள் மாம்சத்தில் சதையான இருதயத்தை வைப்பேன். ஐ வில் செட் யூ ரைட் என்று சொல்லுகின்றார். உங்களை நான் சரிப்படுத்துவேன். இங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை மிக கடினமான வார்த்தை. கொஞ்சம் நீங்கள் உற்று கேட்டால் தான் அதனுடைய த ஃபீலிங் யூ கேன் நோ தி டீப் அண்ட் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் தி மெசேஜ். கல்லான இருதயத்தை உங்கள் உடலில் இருந்து எடுத்து விடுவேன். ஒரு உடலில் முள் குத்துச்சு, கல் இருந்துச்சுன்னா என்ன பாடுபடுவோம். ஆனால் உங்கள் இருதயமே கல்லாக இருந்துச்சுன்னா உங்களை பாதிக்கும். எனவே கடவுள் சொல்லுகின்ற இரண்டாவது அந்த பகுதியில் அதை எடுத்து போட்டுருவேன். அதை ஐ வில் ரிமூவ் இட், எடுத்து போட்டுருவேன். அதுக்கு பதில் நல்ல இருதயத்தை, சதையான இருதயத்தை வைத்து விடுவேன். ஸோ இட் வில் ஃபிட் இன் டு யுவர் லைஃப். மூன்றாவது பகுதியாக அதே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 36, 27, 28 ஆகிய வாக்கியங்களில் உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைப்பேன், உங்களை என் கட்டளைகளுக்குள்ளாய் நடத்துவேன், உங்கள் பிதாவின் சுதந்திரத்தை கொடுப்பேன், பஞ்சம் பட்டினி இவற்றிலிருந்து நீங்கள் நீங்களாக்கப்படுவீர்கள். இந்த மூன்றும் அங்கே இதை போல் நிறைய சொல்கிறாரு, இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். எனவே எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் பெந்தைக்கோஸ்தே நாளில் அவருடைய தூய ஆவியானவரை கேட்டுக்கொண்டபடி ஊற்றுகின்ற பொழுது, கடவுளுடைய ஆவியான ஊற்றப்படுகின்ற முன்பாகவே இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஈவெண்ட் டேக்கிங் பிளேஸ். அது எசேக்கியேல் சொல்லுகின்ற தீர்க்கதரிசனமாக ஐ வில் கலெக்ட் யூ as my own, உங்களை என்னிடத்திலே சேர்ப்பேன், ஜலத்தினாலே தெளித்து நரகலானவற்றை உங்களிடத்தில் நீக்கிவிட்டு உங்களை என்னோடு கூட சேர்த்துக்கொள்வேன், நவமான இருதயத்தை கொடுப்பேன், கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை வைப்பேன், உங்களுக்கு பஞ்சம் இனி உங்களை சந்திப்பது இல்லை, ஐ வில் டிரான்ஸ்ஃபார்ம் யூ இன்டு எ நியூ லைஃப் என்று ஆண்டவர் அங்கே எசேக்கியேல் மூலமாக பழைய ஏற்பாட்டிலே நான் படிக்கின்ற பகுதியிலிருந்து சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நாம் மீண்டுமாக பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு வருவோம். பெந்தைக்கோஸ்தே திருநாள் ஏற்பட்ட பகுதியை நமக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அழகாக லூக்கா பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகின்ற சில வாக்கியங்களை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும். இது பெரிய பகுதி, சர்ச்சைக்குரிய பகுதி, a controversial subject in the church history. பெந்தைக்கோஸ்தே திருநாள் அன்று என்ன நடந்தது என்று அது பல வியாக்கியானங்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். இருந்தால் நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகின்றேன். ஓர் இடம், ஓர் மனம், ஒவ்வொரு மேலும் ஓர் முழக்கம், இது அங்கு காணப்பட்டது. ஒருமனப்பட்டு கூடியிருந்தார்கள். பெந்தைக்கோஸ்தே ஆவியானவர் எங்கே வருவார்? எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் வருவார். வெரி சிம்பிள். அங்கே இருக்கிறார் ஆவியானவர், இங்கே இருக்கிறார், இந்த சகோதரத்திலே வந்து விட்டார், சகோதரத்திலே வந்து விட்டார், இந்த ஊழியக்காரத்தில் இருக்கிறார் என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் ஒரு மனம், ஓர் இடம், ஓர் முழக்கம், ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் அங்கே பரவலாகுகின்றார். The Spirit of God never allows disparity or inequality because the Spirit of God is God's Spirit, Triune God. மூவரில் ஒருவராக இருக்கிற கடவுளிடத்திலே பச்சாதாபம் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக நாம் வருவோம். இந்த 1:8 அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி பலப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை.
4 ஸ்டேஜஸ் இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே கடவுள் எதிர்பார்த்திருக்கிறார். என்னென்னா, சகல தேசத்தாரும் அந்த இடத்துல கூடியிருந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியத்தை, எல்லோர் மீதும் ஆவியானவர் அருளப்பட்டார். தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே எல்லோரும் கடவுளுடைய மகத்துவத்தை கேட்டார்கள். எனவே எல்லாரும் என்கின்ற அந்த பதம் ஜென்ம பாஷை, அதாவது நோன் லாங்குவேஜ். என்னென்னா, தெரிஞ்ச பாஷையில் ஒவ்வொருத்தரும் பல நாட்டுக்காரங்களும் வந்து இருக்கிற பொழுது சீஷர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பின்பாக ஒவ்வொரு நாட்டுக்காரங்களுக்கும் தெரிஞ்ச விளங்குகின்ற லாங்குவேஜில் கடவுளுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே கன்ஃபியூஷன் கிடையாது, அங்கே குழப்பம் கிடையாது. என்ன சொல்கிறாங்க? கடவுளுடைய மகத்துவத்தை நாங்கள் கேட்கிறோமே என்று ஆச்சரியப்பட்டார்கள். எனவே சாட்சி பகிர்கின்றார்கள். எபேசு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான பகுதி வருகிறது. ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம், ஒரே ஆவியானவர் என்று சொல்லிக்கூடிய நம்ம ஆவியானவருக்கும் ஆவியானவருடைய வரங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழப்புவது உண்டு. ஆவியானவர் ஒருவர் தான். ஜெர்மனிக்கும் ஆவியானவர் ஒருவர் தான். இந்தியாவுக்கும் ஆவியானவர் ஒருவர் தான். தென்னிந்திய திருச்சபைக்கு ஆவியானவர் ஒருவர் தான். பெந்தேகோஸ்தே திருச்சபை சபையாருக்கும் ஒருவர் தான். இல்லை, ஆவியானவர் வந்து வித்தியாசம் கிடையாது. அந்த ஊர் ஆவியானவர் வேறு, இங்கே இருக்கிற ஆவியானவர் வேறேன்னு சொல்லி குழப்பாதீங்க. குழப்புனா நமக்கு தான் பிரச்சனை. ஆவியானவருக்கு பிரச்சனை இல்லை, அவர் நல்லா இருக்கார், பெர்ஃபெக்டாக இருக்கார். திரிய கடவுளுடைய ஆவியானவர் மிக சிறப்பாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். எனவே நம்ம கோயிலுக்கு கோயில் ஆவியானவர் வித்தியாசம் சொல்லி, நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வாங்க, நாங்கள் ஆவியினால் நிரம்புவோம், அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே ஆவி இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறது மகா அறிவினத்தை காட்டுகிறது. நான் ஓங்கி சொல்ல விரும்புகிறேன், நான் புல்பீட்டில் பேச விரும்பலை. இட்ஸ் வெரி வெரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி ட்ரினிட்டி. திரித்துவ கடவுளை பற்றி, ஆவியானவரை பற்றி நாம் தவறாக இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறோம். பல திருச்சபைகள் இன்றைக்கு தவறாகவே புரிந்து கொண்டு அது சரியே என்று நம்பி கொண்டிருக்கிறார்கள். அது விட்டுருங்க, அது அவங்க பிரச்சனை. எங்கள் சர்ச்சில் மட்டும்தான் ஆவியானவர் இருக்கிறார், அங்கே இல்லை என்று சொல்லக்கூடிய விசுவாச குடும்பத்தார், விசுவாசிகள் என்று அழைக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். கடவுள் வரும்போது சொல்லுவார் நிச்சயமாக, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சரி, இங்கே ஆவியானவர் எங்கும் இருக்கிறார். அவர் படைப்பிலிருந்து இருக்கிறார். குமாரன் யோர்தான் நதியிலே முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கின்ற பொழுது புறாவை போல் இறங்குகிறார். தொடர்ந்து கிறிஸ்துவானவர் ஜெபித்த பொழுது அந்த தேற்றரவாளனாகிய கடவுள் நம்மத்திலே இருக்கிறார். அந்த உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவரை பற்றி நாம் அறிகிற பொழுது அவர் புறாவைப் போல வருகிறார், அக்னியைப் போல வருகிறார், தண்ணீரைப் போல வருகிறார். இங்கே அக்னிமயமான நாவுகள் போல இங்கே காணப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அவருக்கு கொடுக்கப்படுகின்ற அடையாளங்கள் விவிதமாக இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் ஒருவரே, இதை மறந்துவிடக்கூடாது. நான் ஒரு குக்கிராம பகுதியிலே பணியாற்றின பொழுது, மதுரை தெற்கு பகுதியிலே காரியாப்பட்டிக்கு அடுத்து தோணுகால் என்ற ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்தில் இருந்த ஆலயம் தட்டியில் தென்னை ஓலையிலே மேயப்பட்ட ஒரு ஆலயம். அதில் பாஸ்டரோ அல்லது சபையாரோ உட்காரதுக்கு நம்முடைய ஆலயத்தில் மாதிரி பெஞ்சஸ்லாம் கிடையாது. மணல் தரை, சாதாரண ஒரு கிராமத்து கதவு. அந்த கட்டடத்திற்கு மண்களினாலே பூசப்பட்ட சுவர். திருவிருந்து நடத்த வேண்டும் என்று சொன்னால் பாஸ்டர் கொண்டு போன அந்த பாத்திரத்தையும் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வச்சு தான் நாங்களாம் ஒரு சின்ன ஒரு ஆல்டர், ஒரு தவளை விரித்து வச்சு அங்கே ஆராதனை நடத்தி வருவோம். அங்கே ஒரு மிலிட்ரி ரிட்டையர்ட் பர்சனும் ஒரு நாட்டு வைத்தியரும் அங்கே குடும்பத்தில் சபையாராக வருவார்கள். நாங்கள் சென்ற பின்பாக அவர்கள் அந்த ஆலயத்தை பெருக்கி அங்கே எங்களுக்காக பக்கத்தில் இருந்து ஒரு சேரை வாங்கி கொண்டாந்து போட்டு ஐயா நடத்துங்கன்னு சொல்லி நடத்துவாங்க. அங்கே ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறார். அங்கே தூய ஆவியானவர் அருளப்பட்டாரா? அருளப்பட்டிருக்கிறார். மறந்து விடக்கூடாது. ஆனால் அதே கிராமத்துடைய தாய் சபை, பெரிய சபை, அது நம்ம அமெரிக்கன் மிஷனரிமார் கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சர்ச்சு. அதில் நான் வீட்டில் தங்கி குருமனையை தங்கி பணியாற்றினேன். அது கொஞ்சம் பெரிய சர்ச்சு. அங்கே ஆவியானவர் இருக்கிறாரா? இருக்கிறார்.
பெரிய சர்ச்சில் இருக்கிற ஆவியானவர் ஒருவர் தான். ஓலை குடிசையில் வழிபாடு நடத்துகின்ற பொழுது ஆவியானவரும் ஒருவர் தான். இதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. எனவே ஆரவாரங்களையும் ஆவியானவரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. Just because there is a noise, a big sound in the church, don't measure the Spirit of God is active there. ஆவியானவரை நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. அவர் செயல்படுகின்ற விதத்திலே செயல்பட வேண்டும். என்ன பெந்தேகோஸ்தே திருநாளில் அருளப்பட்ட ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் 23 நாடுகளுக்கு மேலாக வந்த பர்த்திமேயர், எபிரேயர், யூதர், ரோமர், கிரேக்கர் என்று பட்டியலிட்டு சொல்கின்ற அந்த ஆவியானவர் அருளப்படுகின்ற பொழுது எல்லாருக்கும் சமமாக அருளப்படுகிறார். நோபடி வாஸ் லெஃப்ட். இன்றைக்கு நாம் அறிவிக்கின்ற, நாம் பிரசங்கிக்கின்ற, நாம் நம்புகின்ற ஆவியானவர் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அருளப்படுவார், ஒரு சிலர் மட்டும்தான் செயல்படுவார் என்று சொல்லி நாம் தவறாக ஆவியானவரை நம்முடைய கட்டுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். யூ cannot control the Spirit of God. Allow him to work. Who are you to control the Spirit of God? கடவுளுடைய ஆவியானவர் தொடுவதற்கு சொல்வதற்கு நீ யார்? இதைத்தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நம்புகிறது. எங்கும் ஆவியானவர் இருக்கிறார், எல்லோருக்கும் அவர் சமமாக சாட்சி பகரும்படி நம்மை அவர் பலப்படுத்துகிறார் என்கிற நம்பிக்கை தான் தென்னிந்திய திருச்சபையின் நம்பிக்கை. We believe the true Trinity of God. தூய ஆவியானவர் கடவுளின் ஒருமைப்பாட்டில் இருக்கிறவர், சமமாக இருக்கிறவர், குமாரனுக்கு இணையாக இருக்கிறவர், பெற்றோராம் கடவுளுக்கு இணையாக இருக்கிற தூய ஆவியானவர். அவர் எங்கள் மத்தியிலே செயலாற்றுகிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. Nobody need to give certificate that we have Holy Spirit in us. ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபைக்கு இந்த காணொலி காட்சி மூலமாய் கண்டித்து உணர்த்தும்படி எனக்கு கொடுத்த கட்டளையாக நான் நினைக்கிறேன், கருதுகிறேன். பெந்தேகோஸ்தே திருநாள், பெண்டிகாஸ்ட், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பலப்படுத்தப்பட்டவர் யார்? டாக்டரேட் முடித்தவங்க கிடையாது, கல்லூரி பேராசிரியர் கிடையாது, பாண்டித்தியம் பத்தவும் கிடையாது. த வெரி ஆர்டினரி ஃபிஷர்மென், கர்த்தருடைய மகத்துவத்தை கேட்டவர்கள், ஏழை எளிய மக்கள், பண்டிகை நாட்களிலே கடவுளுக்கு தரிசனம் கொடுக்கும்படியாக பெரும்படியாக வந்து கூடி வந்த பல நாட்டு மக்கள் கடவுளுடைய மகத்துவத்தை கேட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கடவுளத்தில் பச்சாதாபம் கிடையாது, ஆண் பெண் வேற்றுமை கிடையாது. அங்கே ஏதாவது போட்டிருக்காங்களா? இத்தனை சின்ன பிள்ளைங்க, இத்தனை பெண் பிள்ளைங்க, இத்தனை குருக்கள், இத்தனை ஆசாரியர்கள் ஆவியில் நிரம்பினார்கள் என்று சொல்லி இல்லை. சொல்லப்பட்டது அனைத்து திறத்தாரும், எல்லார் மீதும் தூய ஆவியானவர் அருளப்பட்டார். ஏன்னா எல்லாரும் சாட்சி பகர தகுதி படைத்தவர்கள். we need not to brand. இவர் தான் சாட்சி கொடுக்க முடியும், இல்லை இவர் தான் வல்லமையான ஊழியக்காரர் என்று சொல்லி we brand people. But God has no disparity. கடவுள் அர்ப்பனை அவர் பயன்படுத்துகிறார். கடவுள் மீன்காரரை உயர்த்துகிறார். கடவுள் பேதுருவின் வாயிலிருந்து அவருடைய மகத்துவத்தை பிரசங்கிக்க பண்ணினார். இதுதான் பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்பட்ட பெரிய மாற்றம். இட் இஸ் a சேலஞ்ச். கடவுள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளில் ஏற்பட்ட பெரிய மாற்றம் அதுதான். உலகம் கலங்கினது, எளியவர்கள் எழும்பி பிரகாசித்தார்கள். அதுவே திருச்சபை வளர்ச்சிக்கு அடித்தளமாய் உரமாய் மாறினது. ஏனென்று சொன்னால் தூய ஆவியானவர் ஒன்றுமில்லாத குப்பையை, ஒன்றுமில்லாது பயன்படுத்தக்கூடாத ஒரு மகனை, ஒரு மகளை அவர் உயர்த்துகிறார், பலப்படுத்துகிறார், சாட்சி பகர்ந்தார்கள். இதுதான் நடந்த அற்புதம், அடையாளம். எனவே தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை மற்ற எல்லா திருச்சபைகளும் பெந்தேகோஸ்தே திருநாளை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் பெந்தேகோஸ்தே திருநாளுடைய தாற்பயம். இதை நாம் அறிந்து கொள்வது நல்லது. யோவேலிலே சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக மாறுகிறது என்பதை குறித்து நாம் அறிகிறோம். நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாடு நல்லாவி ஊற்றும் தேவா என்று அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், ஆவியானவருடைய நிறைவுக்கும் ஆவியானவருடைய கனிகளுக்கும் வித்தியாசம் தெரியாது இன்றைக்கு இருக்கிற அநேக பிரசங்கமாக இருக்கிறாங்க. There is a difference between gift of spirit and the pouring of the spirit. ஆனால் ஆவியானவர் ஒருவர் தான். நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆவியின் வரங்களை வைத்துக்கொண்டு அவர்தான் உண்மையான ஆவியை வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல, ஆவியானவர் ஒருவர் தான்.
அவருக்கு யாரை எங்கே பயன்படுத்தணுமோ, யாரை எங்கே தூக்கி போட்டு உடைக்கணுமோ அவருக்கு தெரியும். இதை நான் கொஞ்சம் கடுமையாக பேச நினைக்க வேண்டாம். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கி நம்ம தப்பாக கிறிஸ்தவத்தையும் ஆவியானது புரிஞ்சுட்டு இருக்கோம். பார்த்தா நான் கொஞ்சம் கோவமாக பேசுகிறேன். கோவமாக பேச நினைக்க வேண்டாம். ஐ எம் ஜஸ்ட் இன்டர்பிரட்டிங் தி பைபிள். ஒருவேளை தப்பா ஐயா என்ன எப்படியா பேசுகிறேன்னு சொல்லி நினைக்கலாம். நான் காணொலி காட்சி மூலம் தான் பேசிகிட்டு இருக்கேன். எங்கே போனாலும் போயிட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கு தவறாக ஆவியானவரை புரிந்து கொண்டிருக்கிற திருச்சபை விசுவாச குடும்பத்தார் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஓலை குடிசையில் இருக்கிற ஆலயத்தில் ஆவியானவர் வல்லமையாக இருக்கிறார். வான உயர அளவிற்கு கோபுரம் கட்டின ஆலயத்தில் ஆவியானவர் இருக்கிறார். 2 ஆவியானவர் ஒரே ஆவியானவர் தான், மறந்துவிடக்கூடாது. சேம் காட், சேம் ஸ்பிரிட், த ஒன் லார்ட், ஒன் ஸ்பிரிட். இதை நாம் மறந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த பெந்தைக்கோஸ்தே திருநாளுடைய தாற்பயத்தை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்வதற்கு முடியாமல் போய்விடும். சரி, இப்போ நமக்கு வருவோம். எனக்கும் இந்த பெந்தைக்கோஸ்தைக்கு என்னையா சம்பந்தம்? ஒருவேளை கேட்கலாம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோன்னு கேட்கலாம். எனக்கும் வாட் கனெக்ட்ஸ் வித் மீ? அன்பானவர்களே, ரொம்ப சிம்பிள். 4 ஸ்டேஜ். எல்லாருக்கும் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். எல்லாரும் கடவுளுடைய மகத்துவம் கேட்கலாம், எல்லாரும் சாட்சி பகரலாம். யாரும் இந்த ஆவியானவருக்கு புறம்பானவர்கள் இல்லை. நம்ம ஒருவேளை இவருக்கும் கடவுளுக்கும் ஆவியானவருக்கும் சம்மந்தம் இல்லை நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்னா நீங்கள் அந்த ஆவியானவரில் புறம்பாக்கப்பட்டுருவீங்க, மறந்துடாதீங்க. அதனால் நம்ம ஹம்பிளாக ஜெபம் பண்ணிக்குவோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் ஆற்றலுக்குள்ளாய் நானும் என் திருச்சபை குடும்பத்தாரும் நாங்களும் இருக்க விரும்புகின்றோம். உமக்கு வல்லமையான சாட்சியை பகிர்ந்து கொடுத்த அந்த பேதுரு, அந்த குழுவினர் சாதாரண மக்களைப் போல நாங்களும் இருக்கிறோம். எங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும், எங்களையும் நீ பயன்படுத்தும். உமது மகத்துவத்தை நாங்கள் கூறி அறிவிக்கின்ற மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம். எனவே ஆவியின் கனிகளை குறித்து நாம் சிந்திக்கிற பொழுது, எங்கே ஒரு மனிதனை ஆவியின் கனியினாலே பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அங்கே பயன்படுத்துவார். தேர் எண்ட்ஸ் த பர்சன்ஸ் ரோல். அதுதான் அல்டிமேட். நல்ல வர முடியாது. நாங்கள் பயன்படுத்தப்பட்டேன் அதனால் அங்கேயும் பயன்படுத்தல. அவருக்கு தெரியும் எங்கெங்கே யாராவது பயன்படுத்தணும்னு சொல்லி. அதனால் ஆவியானவரை நாம் பகுத்து அவரை மட்டப்படுத்தி விட வேண்டாம். அவர் கடவுள், அவரை நாம் போற்றுவோம், பற்றிக்கொள்வோம். இந்த பொருள் மிக ஆழமான அறிய வேண்டிய ஒரு பொருள். இருப்பினும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையில் அந்த ஆவியானவர் இருக்கிற பொழுது பலம் அடைவோம், சாட்சி பகருவோம். உலகத்தின் கடைசி பரிந்தும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக நமதும் நம்ம திருச்சபையும் குடும்பத்தாரை கர்த்தர் நடத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, மூவரு கடவுளாம் தூய ஆவியானவரை இன்றைக்கு நாங்கள் எங்கள் மத்தியில் உணர்கிறோம். அற்புதம் செய்கிறவர், எங்களோடு கூட பயணிக்கிறவர், எங்களை புடம்பிடுகிறவர், எங்களை தூய்மைப்படுத்துகிறவர், எங்களுடைய இயலாத சூழ்நிலையில் எங்களை பயன்படுத்துகின்ற கர்த்தர் என்பதை அறிந்து உம்மிடத்தில் சார்ந்து வருகிறோம். எங்களை பயன்படுத்தும், ஆற்றுப்படுத்தும். உமக்கென்று நாங்கள் பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தூய ஆவியான கடவுளை எங்களை புதுப்பியும், வாரும், இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ளும் என்று ஜெபிக்கின்ற ஜெபத்தை நாங்களும் சேர்ந்து அநேக திருச்சபை மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அருள் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரில் கேட்கிறோம், எங்கள் பிதாவே. ஆமேன். ஜெபம் செய்வோம். நாம் தேசத்தில் நடைபெற்று வருகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு கூட ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸின் வழியாக தேசம் முழுவதுமாக அநேக மக்கள் தன்னுடைய வாழ்வை குறித்து, தன்னுடைய எதிர்காலங்களை குறித்து மிகவும் அச்சத்தோடு கூட வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அருமையான மக்களுக்கு ஆண்டவர் தாமே நல்ல ஆற்றலையும் பலனையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். தேசம் முழுவதுமாக அநேக மருத்துவர்கள் இதற்காக உழைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மருத்துவர்களுக்கு நல்ல ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். இந்த கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது மருத்துவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, அதில் பணி செய்யக்கூடிய காவல்துறை நண்பர்கள், உயர் அதிகாரிகள், அரசு பணியாளர்கள், இன்னும் தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நோயினுடைய எந்த விதமான தாக்குதலும் இல்லாதபடி பாதுகாப்போடு கூட அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரிடத்திலே நம் பாரத்தோடு கூட ஜெபிப்போமா. விரைவாக
இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கங்கள் முழுமையாக தேசம் முழுவதுமாக குறைந்து எல்லா மக்களும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு நேராக திரும்புவதற்கும் எல்லா மக்களும் தங்களுடைய பணிகள் வேலைகள் இன்னும் அநேக விதங்களில் அவர்கள் செய்து வருகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாக நடைபெறுவதற்கு இந்த கொரோனாவினுடைய அச்சங்கள் மக்களினுடைய மனதிலிருந்து நீங்குவதற்கும் தேசத்தில் இதற்கு நேர்த்தியான சிகிச்சைகள் மருந்துகள் அனைத்தும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே பாரத்தோடு கூட ஜெபிப்போம். விசேஷமாக நம்மளுடைய தென்னிந்திய திருச்சபைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். நம்மளுடைய பிரதம பேராயர் ஐயா இன்னும் அவரோடு கூட இணைந்து பணி செய்யக்கூடிய மக்களுக்காக இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபைகளுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். விசேஷமாக நம்மளுடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக பேராயருக்காக அவரோடு கூட இணைந்து பணி செய்கின்ற அருமையான போதகர்மார்களுக்காக ஊழியர்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து திருச்சபை மக்களை இன்னும் உற்சாகத்தோடு கூட வழி நடத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போம். நம்முடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி நிறுவனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். மருத்துவமனைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். இன்னும் நம்மளுடைய திருச்சபைக்காக நம்முடைய திருச்சபையிலே ஊழியத்தை செய்து வருகின்ற நம்மளுடைய தலைமை போதகர் ஐயாவுக்காக இன்னும் கமிட்டி அங்கத்தினருக்காக திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, அனைவரும் இணைந்து ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றல்ல எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவருக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். எல்லாம் வல்ல இறை ஆசையை நாம் பெற்றிடுவோம். தேவனுடைய அளவற்ற கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்புக்கும் நம் யாவரையும் ஒப்புவிப்போம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், பெந்தேகோஸ்தே நாளுடைய ஆற்றல் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் திருச்சபையிலே இருப்பதாக. இந்த ஆராதனைக்கு நிறைவாக 360ஆம் கீர்த்தனையிலே முதல் 3 கவிகளை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னால் வரையிலே உன்னத நான் செய்த என்னால் வரையிலே உன்னத நான் செய்த என் எல்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ இருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ நோயை அகற்றில் குணமாக்கி நோயை அகற்றி குணமாக்கி மாறிலில் வைத்த ஆகதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை
இருப்பாராக. உதாவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடே செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.